إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك وفقهني في دينك واجعلني من الراشدين اللهم يسر اللهم يسر اللهم يسر கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்துல் லைலுடைய விரிவுரையை தப்சீரை நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முந்தைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை குறித்து மக்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பெற்றோரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். ஃபஅன்ஸர்துகும் நாரன் தலல்லா. இது நம்ம நேற்று அல்ஹம்துலில்லாஹ் படித்து முடித்தோம். இன்று லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கல்லதி கذب வதவல்லா. கவனிங்க, லா யஸ்லா. இந்த சலா யஸ்லா என்பது அல் குர்ஆன்ல நரகத்தை பற்றியெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பொதுவாக இதற்கு அரபி மொழியிலிருந்து தமிழில் தர்ஜுமா செய்திருப்பவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று தர்ஜுமா செஞ்சிருப்பாங்க. புரியுதா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தீர்கள் என்றால், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்க. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அங்கே எதுகுலூனல் ஜன்னா, நுழைவார்கள். தஹல எதுகுலு என்ற வாக்கியம் என்ற வெர்பு என்ற ஃபெயல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் நரகத்தை பற்றி வரும்பொழுது சலா யஸ்லா என்ற அந்த ஃபெயலிலிருந்து வரக்கூடிய யஸ்லௌனஹா இந்த மாதிரியான வாக்கியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். என்ன வித்தியாசம்? தஹல எதுகுலு என்றால் வீட்டில் நுழைவது, பொதுவான ஒரு இடத்துல நுழையிறத சொல்லப்படும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு பயன்படுத்தியிருப்பான். இந்த சலா யஸ்லா என்பது குறிப்பாக நெருப்பிற்குள் புகுந்து நெருப்பிற்குள் நுழைந்து பற்றி எரிவது. ஒரு பொருளை நெருப்புல போடுறது, அந்த நெருப்புல போடப்பட்ட பொருள் அப்படியே நெருப்பா மாறி பற்றி எரிகிறது. அந்த மாதிரியான கருத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த சலா யஸ்லா என்பது. சரியா? அதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? லா யஸ்லா, நுழைய மாட்டார், அதாவது நுழைந்து பற்றி எரிய மாட்டார். ஹா என்பது நரகத்தை பார்த்து, அந்த நெருப்பை பார்த்து, ஹாங்கிறது லமீர். அந்த நரக நெருப்பிலே நுழைந்து எரிய மாட்டார். இல்லல் அஷ்கா, இல்லா என்றால் தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ்ல பயன்படுத்தப்படுதா இல்லையா? இது அரபி மொழியில இந்த இல்லாங்கிற இந்த சொல்லு அதிகமா பயன்படுத்தப்படும். இந்த மாதிரியான இடங்கள்ல எங்க உறுதியை தருவதற்காகவும் மட்டிட்டு அழுத்தமா சொல்வதற்காக வேண்டி நம்ம நோக்கம் இருக்குமோ அந்த இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி. கவனிங்க, இல்லல் அஷ்கா. அல் அஷ்கா என்பது ஷக்கியுன், துர்பாக்கியவான், கெட்டவன். அதனுடைய கூடுதல் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் அல் அஷ்கா என்பது. லா யஸ்லா, அந்த நரக நெருப்பிலே நுழைந்து எரிய மாட்டார்கள். இல்லல் அஷ்கா, மிக மிக கெட்டவர்களை தவிர. சரியா? இது இந்த வசனத்துக்குண்டான தமிழ் பொருள். இப்ப நம்ம தப்சீர்கள் என்ன சொல்லியிருக்காங்க போவோம் பாருங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அல் கௌலு ஃபீ தஅவீலி கௌலிஹி தஆலா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா வ கௌலுஹு லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா யகூலு ஜல்ல ஸனாவுஹு லா யதுகுலுஹா ஃபயஸ்லா பிஸஈரிஹா இல்லல் அஷ்கா. அங்க பாருங்க, இமாம் தபரி அதை நல்லா அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. லா யதுகுலுஹா ஃபயஸ்லா பிஸஈரிஹா. அப்ப இந்த ரெண்டு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டால்தான்
அந்த எஸ்லா என்பதற்கு சரியான பொருள் வரும். அதனால தான் நம்முடைய சொல்லுக்கு சொல் அந்த தமிழ் தர்ஜமால நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நரக நெருப்பில் பற்றி எரிவாருங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம உறுதியா கொடுத்திருப்போம். லா யதுகுலுஹா, அந்த நரக நெருப்பிலே நுழைய மாட்டார், இன்னும் அதனுடைய ஜுவாலைகளிலே கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பிலே எரிய மாட்டார், இல்லல் அஷ்கா, மிக கெட்டவரை தவிர. அப்ப எஸ்லா என்பது வெறும் நுழைவதை மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, மாறாக ஒரு பொருளை நெருப்பில் நுழைவித்து, புரியுதா, நெருப்பிலே நுழைவித்து அந்த நெருப்போடு நெருப்பாக அந்த பொருளை நெருப்பு கங்காக மாற்றிவிடக்கூடிய அந்த நிலைமைக்கு பெருதா சலா எஸ்லா அஸ்லா யுஸ்லி என்ற அந்த ஃபெயல் பயன்படுத்தப்படும். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது சுப்ஹானல்லாஹ், எதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக நெருப்பிலிருந்து அவ்வளவு பாதுகாப்பு தேடினாங்க, பயந்தாங்க, அல்லாஹ்விடத்தில் அழுதாங்க. அதே போல எல்லா நபிமார்களும் எல்லா சஹாபாக்களும் தாபிஈன்களும் நல்லவர்களும் குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள்ல பெரும்பாலான வசனங்கள் நரகத்தை குறித்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ஏன்னா அந்த நெருப்பு அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா லா துப்கி வலா ததர். அந்த நெருப்புக்குள்ளார ஒருவன் போய்விட்டானே ஆனால் அது அவனை வாழவும் வைக்காது, சாகவும் விடாது. அந்த மனிதன் அங்கே என்ன ஆயிடுவான் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த உடல்லே அப்படியே பத்தி எரியும். சரி, ஒரு பொருள் நெருப்புல போட்டு உலகத்துடைய நெருப்புல அந்த பொருள் எரிந்தால் அதனுடைய நிலை என்ன ஆகும்? அதாவது எரிந்து சாம்பல் ஆயிடும். எந்த ஒரு பொருளை நெருப்புல போட்டாலும் துனியாவுடைய நெருப்புல அதனுடைய நிலைமை என்ன? அந்த பொருள் எரிந்து ஒன்றுமில்லாமல் சாம்பல் ஆகிடும். புரியுதா? அது கட்டையா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப மனிதர்கள் எத்தனையோ பேர் நெருப்புல சிக்கிறாங்க, அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி உயிர் போயிடுது. இப்ப மறுமையில நரகத்துடைய நெருப்பு எவ்வளவு ஆபத்தானது என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதுல ஒரு மனிதன் போடப்பட்டால் அவனுக்கு அங்க மௌத்தே கிடையாது, அப்படியே தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பான். இந்த தோலை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், புரியுதா? அந்த வசனத்தை எழுதிக்குங்க, ரொம்ப முக்கியமான வசனம். சூரா நிசால வரும், சரிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், சூரா அன்-நிசால குல்லமா நضجت ஜுலூதுஹும் இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஸௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நضجت ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் غيرها லியذூகுல் அஸாப் இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹகீமா. சூரா அன்-நிசாவுடைய 56வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தார்களோ, யார் அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்களை நிராகரித்தார்களோ அவர்கள் நரக நெருப்பிலே போடப்படுவார்கள். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஸௌஃப நுஸ்லீஹிம், இங்கேயும் பாருங்க அஸ்லா யுஸ்லி என்பதிலிருந்து இந்த வார்த்தை தான். அவர்களை நரகத்தில் புகுத்தி அந்த நரக நெருப்போடு அவர்களை எரிப்போம். ஸௌஃப நுஸ்லீஹிம் நாரா. சரி, அந்த நெருப்புல என்ன ஆகும்? அவர்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே உருகும். இவ்வளோ மொத்தமான தோலா இருக்கும். நரகத்தை பற்றி ஒரு சில முக்கியமான பயான்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறதை தயவு செய்து கேளுங்க, சரியா? அந்த தோல் அப்படியே உருகும். உருகிட்டா அவன் எலும்பா இருப்பான், சதைகளை உருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எலும்பு, உயிர் போயிடாதானா. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் சதைகளை போர்த்துவான், மீண்டும் அவனுக்கு அந்த தோள்களை போர்த்துவான். இப்படியாக லியதூகுல் அஸாப், அல்லாஹ்வுடைய அஸாபை அவர்கள் தொடர்ந்து சுவைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு புதிதாக தோள்கள் அங்கே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, புதிய தோள்கள் அங்கே அவர்களுக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, இப்ப இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்க பாப்போம். கௌலுஹு தஆலா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா ஐ லா யதுகுலுஹா துகூலன் யுஹீது பிஹி மின் ஜமீஇ ஜவானிபிஹி இல்லல் அஷ்கா. அதாவது நரகத்துல நுழைந்து அந்த நெருப்பு அவனை அப்படியே சுற்றி முழுமையா அப்படியே வளைந்து கொள்ளும். எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நாலா பக்கங்களிலிருந்தும் நெருப்பா இருக்கும். அப்படி ஒருத்தன் அந்த நரக நெருப்பிலே வேதனை செய்யப்படுவான் அல்லவா, அவன் யார்? இல்லல் அஷ்கா, அவன் தான் ரொம்ப கெட்டவன், ரொம்ப துர்ப்பாக்கியவான். அதாவது பாவத்திலேயே ரொம்ப எல்லை மீறி பாவம் செய்தவன். இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள்?
இங்க பாருங்க, قال الفراء الا الاشقى اي الا من كان شقيا في علم الله جل ثناؤه. அல்லாஹ்வுடைய இல்முல யார் கெட்டவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா விதியில யாரையெல்லாம் கெட்டவர்கள் என்று எழுதி இருக்கிறானோ அத்தகைய துர்பாக்கியவான்கள் அந்த நரக நெருப்பிலே நுழைவார்கள். وروى الضحاك عن ابن عباس رضي الله عنهما قال لا يصلاها إلا الأشقى أي أمية بن خلف ونظراؤه الذين كذبوا محمدا صلى الله عليه وسلم. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா தஹாக் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார்கள். இந்த இடத்துல அல் அஷ்கா என்று யாரை சொல்லப்படுகிறது என்றால், குறிப்பாக உமையா இப்னு கலஃப் என்று ஒரு காஃபிர் இருந்தான் அல்லவா மக்காவில், ரொம்ப கடுமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டு அவர்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பொய்ப்பிப்பதிலே ரொம்ப வரம்பு மீறி சென்று கொண்டு ஒரு கூட்டத்தையே வழிகெடுத்து கொண்டிருந்தான் அல்லவா, அத்தகைய அந்த உமையா இப்னு கலஃபை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்கிறான். அவனை போன்று மற்றவர்களும் அதுக்கு பின்னாடி எல்லாரும் அதுக்குள்ளார நுழைந்துருவார்கள். இவர்களுடைய வேலை என்னவாக இருந்தது? அல்லதீன கذبوا முஹம்மதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். வகால கதாதா كذب بكتاب الله وتولى عن طاعة الله لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى என்று வருகிறது அல்லவா, அது சேர்த்து இந்த இடத்துல இமாம் தபரி விளக்கம் போடுறாங்க. கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அவன் அல்லாஹ்வுடைய வேதத்தை பொய்ப்பித்தான், வதவல்லா அன் தாஅத்தில்லா, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதிலிருந்து அவன் புறக்கணித்து விலகிச் சென்றான். சரி, இப்ப இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவங்க அடுத்து உள்ள வசனங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. நம்ம அங்கேயே நம்ம பார்ப்போம், ஏன்னா அடுத்து உள்ள வசனங்கள் எல்லாம் பிற்பகுதியினுடைய விளக்கமா இருக்குது. சரி, இப்போ நம்ம திரும்ப அடுத்த வசனத்துக்கு போவோம். கவனிங்க, லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லதி கذب வதவல்லா. அந்த கெட்டவன் யார் தெரியுமா? அல்லதி கذب, அவன் பொய்ப்பித்தான், வதவல்லா, இன்னும் புறக்கணித்து விலகிச் சென்றான். அல்லதி எத்தகையவன் என்றால், ஒரு இஸ்மு சொல்லப்பட்டு ஒரு பெயர் சொல்லப்பட்டு அந்த பெயருக்கு பிறகு அல்லதி என்று வருமையானால் எத்தகையவன், எவன், எப்படிப்பட்டவன் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். நீங்க சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலல்லதி خلق فسوى والذي قدر فهدى, இது எங்க வேணாலும் பயன்படுத்துவாங்க, யாருக்கு வேணாலும். சரிங்களா? அல்லதி என்றால் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டது, எவன், எத்தகையவன், எத்தகையது, அந்த மாதிரி அர்த்தங்கள். சரி, அந்த அல் அஷ்கா மிகப்பெரிய அந்த துர்பாக்கியவான், மிகப்பெரிய கெட்டவன் இருக்கிறானே, அவன் யார்? அல்லதி, எத்தகையவன் என்றால் கذب, பொய்ப்பித்தான், வதவல்லா, இன்னும் புறக்கணித்தான். சரி, இப்போ இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள்? யகூல் அல்லதி கذب பிஆயாத்தி ரப்பிஹி, அவன் எத்தகைய கெட்டவன்? தன்னுடைய இறைவனின் அத்தாட்சிகளை பொய்ப்பித்தான். அல்லதி கذب பிஆயாத்தி ரப்பிஹி வஅஅரத அன்ஹா, அந்த வசனங்களை அவன் புறக்கணித்தான். வலம் யுசத்திக் பிஹா, அவன் அதை உண்மை என்று நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லதி கذب வதவல்லா. நல்லா கவனிக்கணும் பாடத்தை, சரிங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, இமாம் தபரி தொடர்ந்து சொல்கிறார்கள், قال حدثنا ابو كريب قال حدثنا وكيع قال حدثنا هشام بن الغاز عن مكحول عن ابي هريره رضي الله عنه. ஒரு ஹதீஸ் இமாம் தபரி பதிவு செய்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா. இமாம் தபரியுடைய அறிவிப்பு எப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி மாதிரி அவர்களுக்கு ஹதீஸ் யார் மூலமா கிடைத்தது, அந்த செயின் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கொண்டு போய் முடிப்பாங்க. மற்ற கிதாபுகள்ல இருந்து அவங்க எடுத்து நக்கல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களே இப்ப புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு எப்படி ஒரு செயின் இருக்கு, சனது இருக்கு, இமாம் புகாரிக்கு அவங்களுடைய ஆசிரியர், அவங்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர், அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாதிரி இமாம் தபரிக்கு செயின். புரியுதுங்களா? கவனிங்க, அபு குரைப் அறிவித்தார், அபு குரைபுக்கு வக்கீ அறிவித்தார், அவருக்கு ஹிஷாம் இப்னுல் காஸ் அறிவித்தார், அவர் மக்ஹூலிடமிருந்து அறிவிக்கிறார், மக்ஹூல் அபு ஹுரைராவிடமிருந்து அறிவிக்கிறார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹும் சொல்கிறார்கள், قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், لا تدخلون, சரி, قال அபு ஹுரைரா சொன்னார், لا تدخلون الجنة, சொர்க்கத்திற்கு நீங்கள் நுழைவீர்கள், இல்லா மன் யஅபா, மறுத்தவரை தவிர. قالوا, மக்கள் கேட்டார்கள், யா அபா ஹுரைரா ومن يأبى أن يدخل الجنة, சொர்க்கத்தில் செல்வதற்கு யாராவது மறுப்பவர் இருப்பாரா? قال فقرأ الذي كذب وتولى,
என்ற வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டினார்கள். அதாவது யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்தானோ, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளாமல் புறக்கணித்தானோ அவன்தான் சொர்க்கம் செல்வதற்கு மறுத்தவன். கவனிங்க. அடுத்து قال حدثني الحسن بن ناصح قال حدثنا الحسن بن حبيب ومعاذ بن معاذ قال حدثنا الاشعث عن الحسن. இவங்க யாரு? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய தாபிஈ. அல்லாஹ் அவங்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. في قوله لا يصلاها الا الاشقى என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது قال முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லதி கذب وتولى. இந்த அல்லதி கذب وتولى என்றால் யாரு? வலம் யகுல் ஹசன். இந்த கருத்தை ஹசன் சொல்லல, யார் சொல்றா? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லதி கذب وتولى என்பது قال المشرك, இணை வைப்பவர்களை குறிக்கிறது. அல்லாஹ்விற்கு யார் இணை வைத்து வணங்குகிறார்களோ அவர்களை குறிக்கிறது. சரி, இப்ப இமாம் அதாவது குர்துபியுடைய பாதி விளக்கத்தை நம்ம அங்க விட்டுட்டு வந்தோம் பாருங்க. ஏன்னா அது தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வசனத்துக்கு கீழே சரியா சொல்றாங்க. அதனாலதான் நம்ம அங்க அதை படிக்கல. இந்த கருத்து தான் இமாம் குர்துபி அவங்க அங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த கருத்து என்ன? ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். எல்லாம் கவனமா கேட்பீங்கன்னு ஆதரவு வைக்கிறோம். சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. நான் உங்களுக்கு அப்படியே நீங்க சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு நான் அதை சொல்றேன், கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, கொழுந்து விட்டு எரியும், ஜுவாலை விட்டு எரியக்கூடிய, பற்றி எரியக்கூடிய நரக நெருப்பை குறித்து மனிதர்களே நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். அந்த நெருப்பு ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. அந்த நெருப்பிலே நுழைபவன் யார் என்றால் மிகப்பெரிய துர்பாக்கியவான். அத்தகையவர்களை தவிர அந்த நரக நெருப்பிலே நுழைந்து யாரும் பற்றி எரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த துர்பாக்கியவான் கெட்டவன் யார்? அல்லதி கذب وتولى. அவன் யார் என்றால் அவன் பொய்ப்பிக்க கூடியவன், புறக்கணித்து செல்லக்கூடியவன். சரி, அப்போ பொய்ப்பிக்க கூடியவன், புறக்கணித்து செல்லக்கூடியவன் என்றால் அறவே இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பாமல், அறவே அல்லாஹுவை ஈமான் கொள்ளாமல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் முற்றிலுமாக பொய்ப்பிக்கக்கூடிய குஃபார் முஷ்ரிக்காக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை இந்த வசனம் குறிக்கிறதா? அதாவது அவர்களை மட்டும் குறிக்கிறதா? அவர்கள் தான் இந்த இடத்திலே அல் அஷ்கா என்பது, அல் அஷ்கா என்பதற்கு அல்லது கذب وتولى என்பதற்குரிய பொருளா? அல்லது இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறானா என்றால் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நம்ம பார்க்கும் பொழுது நேரடியா இந்த வசனத்திலிருந்து இந்த முதல் வகை மக்களைத்தான் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவதாக தெரிகிறது. ஆனா அரபி மொழியினுடைய அந்த அறிஞர்களில் சிலர் இந்த வசனத்திற்கு வேறு விதமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அரபி மொழி இலக்கணத்தின்படி இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அது என்ன விளக்கம் என்றால், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்முடைய பிள்ளைகள்ல அல்லது நம்முடைய பணியாட்கள்ல யாராவது சில பேர் சில நேரங்கள்லையோ அல்லது பல நேரங்கள்லையோ ஒரு சில தப்புகள் செய்வாங்க, ஒரு சில தவறுகள் செய்வாங்க. அந்த தவறை தொடர்ந்து செய்வாங்க. ஆனா ஒரு சில தவறுகள் தான், எல்லாமே தவறு கிடையாது. அந்த தவறு ஒரு பெரிய தவறா இருக்கும். ஆனால் ஒரு சில தவறு தான் பெரிய தவறா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நாம் அவர்களை கண்டிக்கும் பொழுது அவர்களை மொத்தமா கண்டிப்போம். எப்படின்னா, நீ சரியே இல்லை, நீ அறவே சரியில்லை, நீ செய்யறது சுத்தமா சரியில்லை, நீ சுத்தமா வேஸ்ட், நீ என் பேச்சையே கேட்கறது இல்லை, நீ எது செஞ்சாலும் எனக்கு மாறு செய்யற, இப்படியாக அவரை மொத்தமா நம்ம கண்டிப்போம், அவரை அதாவது அச்சுறுத்துவோம்,
அவருடைய அந்த விஷயத்தை அப்படி எடுத்து சொல்லுவோம். எப்படி? ஆனா அவர் செஞ்சது 1 2 3 4 சில தப்புகளாகத்தான் இருக்கும். ஆனா அந்த தப்புகள் தொடரும் பொழுது, அந்த தப்புகள் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பொழுது அப்ப எப்படி சொல்லப்படும்? நீ சரியே இல்லப்பா, நீ வந்து என் வேலைக்காரே இல்லை, நீ என் பிள்ளையே இல்லை, நீ செய்யறது சுத்தமா சரியில்லை, நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு மீறிக்கிட்டு தான் இருக்கிற, என்னுடைய பேச்சை கேட்கறதில்ல. இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகள் சொல்லப்படும். எப்பொழுது நமக்கு ரொம்ப வேண்டியவர்களையோ அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களையோ ஒருத்தர் ஒரு சில தவறுகளை, அதுவும் பெரிய தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது, எல்லா விஷயத்திலும் அல்ல, ஒரு சில விஷயங்கள்ல அப்ப இந்த மாதிரி சொல்லப்படும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களை மூமின்கள் என்று சொல்லியவர்கள், அப்படி சொன்னதற்கு பிறகு இந்த நபிக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் அல்லாஹுடைய தீனை வாழ்க்கையில் முழுமையாக கொண்டு வராமல் விரும்பியதை செய்வது, அவர்களுக்கு பிடிக்காததை விட்டு விடுவது, மார்க்கத்தில் சிலவற்றை எடுத்துக்கொள்வது, சிலதை புறக்கணித்து விடுவது, ஆடலும் வேணும், பாடலும் வேணும், தொழுகையும் வேணும். இது என்னடா மார்க்கம்? இது இசையும் வேணும், கூத்து கும்மாளம் வேணும், ஆபாச அசிங்கமும் வேணும், எங்களுக்கு மக்காவும் மதீனாவும் வேணும். இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. இன்றைய சவுதியா போய்கிட்டு இருக்கு பாருங்க பாதை, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அவர்களை நேர்வழிப்படுத்துவானாக. இந்த பாதை தான், இப்படிலாம் வேலைக்கு ஆகாது. அல்லாஹ்விடத்துல ஒரே தீன், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது இந்த பாதை தான் என்னுடைய நேரான பாதை, ஃபத்தபிஉஹு, அந்த பாதையில மட்டும் போங்க, வலா தத்தபிஉ சுபுல், வேற பாதையில போவாதீங்க, நீங்க வந்து மாறிடாதீங்க, ஒரே பாதை. யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, மூமின்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக வந்து விடுங்கள். கொஞ்சம் நஃப்ஸை பின்பற்றுவது, கொஞ்சம் ஷைத்தானை பின்பற்றுவது, கொஞ்சம் குரானை எடுத்துக்கிறது, கொஞ்சம் ஹதீஸை எடுத்துக்கிறது, கொஞ்சம் வந்து ஊர்ல உள்ள ஆலிம்சாக்களை எடுத்துக்கிறது, கொஞ்சம் வந்து ஷேக் எடுத்துக்கிறது, தரிகாவை எடுத்துக்கிறது, கொஞ்சம் சுன்னத்தை எடுத்துக்கிறது, இப்படிலாம் கலக்க கூடாதுங்க. ஒரே கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் மார்க்கம். சோ இப்படி மார்க்கத்தை பின்பற்றாமல் மன இச்சையின்படி சிலவற்றை எடுத்துக்கொண்டு சிலரை புறக்கணிக்கின்றார்கள் அல்லவா, அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இந்த மாதிரி கோபத்தோட கண்டிக்கிறான். அதாவது அவர்கள் இப்படி சிலவற்றை பின்பற்றி சிலவற்றை புறக்கணிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல, வேஸ்ட். அவங்க துர்பாக்கியவான், அவங்க மொத்தமா வேஸ்ட் தான். இது இல்லைன்னா அடுத்த நாளைக்கு கொண்டு போய் இப்படியே மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க என்று அல்லாஹு தஆலா கடுமையான எச்சரிக்கைக்காக வேண்டி இப்படி சொல்கிறான் என்று இமாம் தபரி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இதை தான் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அவங்களுடைய தஃப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். கவனிங்க, அனைமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வகான பஅது அஹ்லில் அரபியா யகுல் லம் யகுன் கذب برد ظاهر ولكن قصر அல்லது கஸ்ஸர அம்மா உமிர பிஹி மின الطاعه. அதாவது அவன் வெளிப்படையா முழுசா பொய்ப்பிக்கல, அவனுக்கு என்னென்ன கட்டளைகள் கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அதிலே அவன் குறை செய்தான். அந்த குறை செய்தலை அவன் அதை பொய்ப்பிக்கிறான் என்பதற்கு சமமாக ஆக்கப்பட்டு விட்டது. இதுக்கு எப்படி உதாரணம் அரபி மொழியில சொல்லுவாங்க, லக்கிய ஃபுலானுன் அல்ல அதுவ ஃபகذب ஐதா நகல வரஜஅ. ஒருத்தன் போர் மைதானத்தில் எதிரிகளை சந்தித்தான், அவன் பொய்ப்பித்து விட்டான், பொய்யாகி விட்டான் என்று சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? எதிரி எனக்கு முன்னாடி வரலன்னு சொல்றதே அர்த்தம் இல்ல. அந்த எதிரியை எதிர்க்காமல் பயந்து கோழையா போர் மைதானத்தை விட்டு புறமுதுகு காட்டி ஓடினானால் இப்படி சொல்லப்படும். அப்ப அதே போலதான் இந்த இடத்துல அவன் பொய்ப்பித்தான் என்றால் குர்ஆன ஹதீஸ பொய்ப்பிக்கல, அதில் சொல்லப்பட்ட சட்டங்களை பின்பற்றுவதிலே குறை செய்தான். கவனிங்க, வதுக்கிர அன்னஹு சமிஅ பஅதுல் அரபி يقول ليس لحدهم مكذوبة بمعنى أنهم إذا لقوا صدقوا القتال ولم يرجعوا قال وكذلك قول الله ليس لوقعتها كاذبا وذكر أنه سمع بعض العرب يقول அப்படி படிக்கணும். அதாவது இந்த இடத்துல பொய்ப்பித்தான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
எப்படி அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த அளவு அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது இந்த இடத்துல அர்த்தம். அதுக்கு தான் அரபி மொழியில சொல்லப்படக்கூடிய அந்த பழமொழிகளை சொல்றாங்க. அதாவது ஒரு கூட்டம் போரிலே அவர்கள் குறிபார்த்து எறிவார்களே, ஆனால் அது பொய்யாகாது. அதாவது எதிரிகளை போய் அவர்கள் நேரடியாக தாக்குவார்கள். அவர்களுடைய அம்பு, அவர்களுடைய வில்லுகள், அவர்களுடைய வாள்கள் இதெல்லாம் எதிரிகளை நேரடியாக தாக்கும். சதக கதப. அப்ப கதப என்பது எதிரிகளை தாக்காம பயந்து ஓடுறதுக்கும், சதக என்பது எதிரிகளை நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நேராக சந்தித்து துணிவாக அவர்களிடத்தில் போர் செய்யறதுக்கும் சொல்லப்படும். அதே போலதான் இந்த இடத்துல கதப என்று சொல்லப்பட்டது மொத்தமாக மார்க்கத்தையே நிராகரிப்பது இந்த இடத்துல கிடையாது. மாறாக யாருக்கு சொல்லப்படுகிறது? யாரு அதாவது மார்க்கத்தில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை புறக்கணிக்கிறார்களோ, அதாவது முழுமையாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படியிலேயோ அத்தகையவர்கள் இந்த வசனத்திலே எச்சரிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆக போதோ தெரியல. அப்ப இந்த வசனத்திற்கு இரண்டு விதமான கருத்துக்களை இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யறாங்க. ரெண்டுமே ரெண்டு அடிப்படையில் உள்ள தப்சீரு, ரெண்டுமே அதனுடைய இடத்துல சரியான விளக்கம் தான். ஆனா ரெண்டு அர்த்தங்களும் கருத்தின் அடிப்படையில், ரெண்டு விளக்கங்களும் கருத்தின் அடிப்படையில் ரெண்டு மாற்றமானவர்களை குறிக்கக்கூடியது. முதலாவது விளக்கம் யாரை பற்றி சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொண்டார்கள்? நேரடியா காஃபிர் முஷ்ரிக் அல்லது லம் யுஸ்லிம், அதாவது இஸ்லாமை அறவே ஏற்காத அல்லது லம் யுமின் பில்லா, அல்லாஹுவை அறவே நம்பிக்கை கொள்ளாத, ரசூலுல்லாஹுவை அறவே ஈமான் கொள்ளாத அத்தகைய காஃபிர்களை இந்த வசனம் குறிப்பதாக அறிஞர்களுடைய ஒரு கூட்டம் கூறியதை பதிவு செய்தார்கள் இமாம் தபரி. இரண்டாவது கருத்து இருக்கிறது, அரபி இலக்கண அறிஞர்கள்ல சிலர் கூறியதாக சொல்கிறார்கள். அந்த விளக்கத்தின்படி என்னவென்று சொன்னா, பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் பாதுகாக்கணும். தவறு செய்யக்கூடிய, குற்றம் செய்யக்கூடிய, அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முழுமையாக கீழ்ப்படியாத ஒவ்வொரு குற்றவாளியையும் எடுத்துக்கொள்ளும். அவன் முழுமையா கீழ்ப்படியாத முஷ்ரிக் காஃபிராக இருந்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் கீழ்ப்படிந்து கொஞ்சம் கீழ்ப்படியாத பாவியான முஸ்லிம் போன்றவர்களாக இருந்தாலும் சரி. அப்ப இரண்டாவது கருத்து இருக்குது, ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வசனம். நம்ம எல்லாருக்கும் நம்ம மூமின் ஆயிட்டோம், முஸ்லீம் ஆயிட்டோம், இனி நமக்கு நேரா சொர்க்கம் தான் என்ற பெருமையில மமதையில நம்ம இருந்துடக்கூடாது. நம்முடைய தவறுகளுக்காக நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற அச்சத்தை இந்த வசனம் கொடுக்கிறது. அதனாலதான் இமாம் குர்துபியுடைய விளக்கத்துல இன்னும் ஒரு முக்கியமான விளக்கம் சொல்லுவாங்க. அதை அங்க நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு எழுதியிருந்தேன், யாரும் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று. சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்களே, சஹாபாக்களிலேயே அல்லாஹுவை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய ஈமானு, எவ்வளவு நல்ல அமலு, அத்தகைய ஒரு தகுதியில இருந்து கொண்டு அல்லாஹுவை ரொம்ப பயப்படக்கூடிய சஹாபி அபூபக்கர். ஒரு குருவியை பார்த்தா இந்த குருவியா நான் இருந்திருக்க கூடாதா, புல்ல பார்த்தா இந்த புல்லா நான் இருந்திருக்க கூடாதா, ஆடு மாடு ஒட்டகம் சாப்பிட்டு அது சதையா போய் அதை யாராவது வெட்டி ஒரு மூமின் சாப்பிட்டு இப்படி ஆயிருப்பனே, அது புழுக்க போட்டு முடிஞ்சிருக்குமே கதையை, நான் இப்போ மனுஷனா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவ்வளவு கவலைப்படுவாங்களா, நாளைக்கு எனக்கு சொர்க்கமா நரகமானு தெரியலையேன்னு சொல்லி. அதே போலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த மாதிரியான பயம் இருக்கிறது அவர்களுக்கு நரகத்தை பற்றி இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றை சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் பெரும்பாவம் செய்துவிட்டேன் என்று நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாகி விடாதீர்கள். அதே போன்று நீங்கள் செய்வது சிறு பாவம் தானே, நீங்கள் செய்வது சிறிய பாவம் தானே என்று நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அந்த சிறிய பாவங்களுக்காகவும் அல்லாஹு தஆலா உங்களை நாளை மறுமையிலே நிறுத்தி விசாரணை செய்யலாம், தண்டிக்கலாம். புரியுதா? ஒரு பூனைக்கு கோபத்துல கட்டி போட்டுட்டா, அந்த பூனையை வெளியில விடல, அந்த பூனை செத்து போயிருச்சு, அவளெல்லாம் நரகத்துல தூக்கி போட்டான். அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுத்தால், கடினமான வார்த்தைகளை கொண்டு அண்டை வீட்டாரிடத்துல பேசி கொண்டிருந்தால், வேற எல்லா இபாதத்தும் இருந்தது, அல்லாஹு தஆலா அவளை தூக்கி நரகத்துல போட்டுட்டான். அப்ப ஒரு மூமினாகப்பட்டவன், அல்லாஹ் நம்மை மூமின்களிலே சேர்ப்பானாக, ஒரு மூமினாகப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா,
ஒவ்வொரு நல்ல அமலையும் சொர்க்கத்தை ஆசை வைத்தவனாக செய்ய வேண்டும். கவனிங்க, ஒவ்வொரு நல்ல அமலையும் சொர்க்கத்தை ஆசை வைத்தவனாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு சிறிய பெரிய பாவத்தையும் இந்த பாவம் நரகத்திற்கு காரணமாக விடுமோ என்று பயந்து அந்த பாவத்தை விடக்கூடியவனாக இருக்க வேண்டும். மூமினாகப்பட்டவன் ஒவ்வொரு நல்ல அமலையும் இன்ஷா அல்லாஹ் இது எனக்கு சொர்க்கத்துடைய விலையா இருக்கும், இன்ஷா அல்லாஹ் இது எனக்கு சொர்க்கத்திற்கான காரணமா இருக்கும், அல்லாஹ் எனக்கு இந்த அமலை கொண்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ஒவ்வொரு சிறிய அமலையும் தேடி தேடி செய்யணும். அதே போல ஒவ்வொரு சிறிய பாவத்தையும் பெரிய பாவத்தையும் நான் இதை செய்தா இது எனக்கு நாளைக்கு மறுமையில நரகத்தில் நான் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாகி விடுமோ, என்னுடைய இந்த தவறு மன்னிக்கப்படாமல் போய்விடுமோ என்று பயந்து அந்த பாவத்தை விடக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த கூற்றுடைய கருத்து. சரிங்களா? அதுதான் இந்த வசனத்திற்கு விளக்கம். அப்ப அஷ்கா என்பது முற்றிலும் பெரும் பாவியை மட்டும் எடுத்துக்கொள்ளாது, அதாவது முற்றிலும் நிராகரிப்பாளர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிவதிலே குறை செய்கிறார்கள் அல்லவா, அவர்களையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹுமே யஸ்ஸிர். இப்ப இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். ثم فسر فقال الذي كذب اي بقلبه. இப்னு கஸீர் சொல்றாங்க الذي كذب وتولى என்று அல்லாஹ் தஆலா யாரை சொல்கிறான் என்றால், அதாவது லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா என்பதற்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். அல்லதி கذب பொய்ப்பித்தவன். அப்ப பொய்ப்பித்தல் என்பது எங்கே? ஐபி கல்பிஹி தன்னுடைய உள்ளத்தால் பொய்ப்பித்தவன், உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தீனை நம்பாமல் இருக்கக்கூடியவன். வதவல்லா ஐ அனில் அமலி பி ஜவாரிஹி வ அர்கானிஹி தன்னுடைய உடல் உறுப்புகளால் மார்க்கத்தை பின்பற்றாமல் அமல்களை செய்யாமல் புறக்கணித்தவன். அப்ப இதிலிருந்தே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது மட்டும் போதாது, கல்பால் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நாவால் சொல்ல வேண்டும், நம்முடைய உறுப்புகளால் அமல் செய்ய வேண்டும். சரியா? அப்ப ஈமான் என்பது வெறும் உள்ளத்தால் நம்புவது மட்டுமல்ல, உள்ளத்தால் நம்பி நாவால் மொழிந்து உறுப்புகளால் செயல்படுவது அமல சாலிஹ் இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த உம்மத்துல ஒரு வழிகட்ட கூட்டம் முர்ஜியா என்று இருக்கிறது. அந்த கூட்டத்தை பற்றி இமாம் குர்துபி சொல்வாங்க, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு அவர் மூமின், முழுசா மூமின் ஆயிட்டார், அவ்வளவுதான். அடுத்து அமல் செய்யவில்லை என்றால் அது கொஞ்சம் குறையை தவிர மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. இப்படி சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்குது. இந்த கூட்டம் தான் தொழுகையை விடுறத ஒரு குஃப்ரான பாவம் இல்ல, தொழுகையை விடுறது ஒரு பாவம், தொழுகையை விடுறதுனால ஈமானை விட்டு வெளியே போயிட மாட்டார், அப்ப ஆயத்தில் இருக்குது ஹதீஸ்ல இருக்குது, அதுக்கெல்லாம் அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சுய விளக்கம் கொடுத்து மறுப்பார்கள். புரியுதா? முர்ஜியா என்று வழிகட்ட கூட்டம். அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கை என்ன? இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது உள்ளத்தால் நம்புவது, நாவால் மொழிவது, உறுப்புகளால் அமல் செய்வது. சரியா? இப்ப பாருங்க, இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க, அல்லதி கذب என்பது ஐ பி கல்பிஹி தன்னுடைய உள்ளத்தை கொண்டு பொய்ப்பித்தான், வதவல்லா ஐ அனில் அமலி பி ஜவாரிஹி வ அர்கானிஹி தன்னுடைய உடல் உறுப்புகளை கொண்டு செயல்படுவதை விட்டு அமல் செய்வதை விட்டு அவன் புறக்கணித்தான். அடுத்து ஒரு ஹதீஸை இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீஸ்ல இந்த இப்னு லஹியான ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு, அது கொஞ்சம் பலவீனமான ஹதீஸ், இருந்தாலும் நம்ம தஃப்சீருடைய விளக்கத்துக்காக வேண்டி அதை பார்க்கலாம். قال الامام احمد قال حدثنا حسن بن موسى قال حدثنا ابن لهيعة قال حدثنا عبد ربه ابن سعيد عن المقبوري عن ابي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل النار الا شقي நரகத்திலே நுழைய மாட்டான் துர்பாக்கியவானை தவிர. கீல வமனி ஷகியு நபியே துர்பாக்கியவான் யார் என்று கேட்கப்பட்டது. கால அல்லதி லா யஅமலு பி தாஅத்தின் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் கீழ்ப்படிவதையும் அவன் செய்வதில்லை. வலா யத்ருக்கு லில்லாஹி மஅசியத்தன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த ஒரு பாவத்தையும் அவன் விடுவதில்லையே, அவன்தான் துர்பாக்கியவான். அடுத்து இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாவுடைய மற்றும் ஒரு அறிவிப்பை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், புகாரிலே இந்த ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் என்ன?
قال حدثنا يونس وسريج قال حدثنا فليح عن هلال بن علي عن عطاء بن يسار عن ابي هريره رضي الله عنه وعنهم قال قال رسول الله صلى الله عليه وسلم كل امتي تدخل الجنه يوم القيامه என்னுடைய உம்மத் எல்லாரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இல்லாமன் அபா மறுப்பவரை தவிர காலு வமைய அபா யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே மறுப்பவர் யார் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் அதாஅனி தஹலல் ஜன்னா யார் எனக்கு கீழ்ப்படிவாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அப்ப கீழ்ப்படிதல் என்றால் என்ன? முழுமையாக கீழ்ப்படிதல். ஒமன் அசானி யார் எனக்கு மாறு செய்கிறாரோ ஃபக்கத் அபா அவர் என்னை மறுத்தவராகி விட்டார். அப்ப எனக்கு மாறு செய்பவர் என்று சொல்லும் பொழுது இந்த மாறு செய்வதில் படித்தரம் இருக்குது. அதாவது சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஒரு சுன்னத்தை விட்டாலும் அது அவங்களுக்கு மாறு செய்யறது தான். அப்ப அது சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல். இதனுடைய சின்ன லெவல் பெரிய லெவல் என்ன? ஈமானிலே மாறு செய்யறது. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல் ஈமானு பிதுஉன் வ சித்தூன ஷுஅபத்தன் அவ் பிதுஉன் வ ஸபஊன ஷுஅபத்தன் ஈமான் என்பது 60 அல்லது 70க்கு மேற்பட்ட கிளைகளை உடையது. அலாஹ கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் அதிலே பெரியது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை. வ அத்னாஹா அதில் மிக குறைந்தது என்ன? இமாதாத்துல் அதா அனித் தரீக் பாதையிலிருந்து இடையூறு தரக்கூடியதை நீக்குவது அகற்றுவது. வல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான் வெட்கம் என்பதும் ஈமானுடைய ஒரு பிரிவுதான். ஆக கீழ்ப்படிவது என்பதிலேயும் பல படித்தரங்கள் இருக்குது. முழுமையாக கீழ்ப்படுகிறது, எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுறது. அதே போல மாறு செய்யறதுலையும் பல வகை இருக்குது. புரியுதுங்களா? மொத்தமா மாறு செய்யறது அல்லது அதுல ஏற்றத்தாழ்வு. ஆக நம்ம பயப்படுறதுக்கு எதை எடுத்துக்கணும், மறுமைக்கு எதை எடுத்துக்கணும்? சரி, நம்ம தான் ஒரு சில விஷயங்கள்ல கட்டுப்படுறோமே, நமக்கு இது அதாவது இந்த நற்செய்தி கிடைத்திடும் என்ற மமதையில் என்ற ஏமாற்றத்தில் இருந்தக்கூடாது. புரியுதுங்களா? பயம் ரொம்ப இருக்கணும். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஆதரவு அதிகமா இருக்கணும், வாழக்கூடிய நேரத்தில் பயம் அதிகமா இருக்கணும். அப்பதான் நம்ம நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இந்த நேரத்தில் நம்ம ஆதரவு அதிகப்படுத்தணும்னு வச்சுங்க. இன்னைக்கு பல மக்கள் இருக்காங்கல்ல, எல்லா ஹராமுத்தனமும் செய்வான், அல்லாஹ் கரீம் அல்லாஹ் மன்னிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருப்பான். ரொம்ப துணிவு, ஏமாற்றம் அடைந்தவர்கள். அதாவது 27ஆம் கிழமை ரமதான் மாசத்துல தொழுதுட்டா அதுலயும் அந்த இமாமு குனூத்துல வித்ரு ஓதுறாருல, அந்த வித்ருல துஆல கலந்துகிட்டா வருஷம் ஃபுல்லா பாவம் செய்யலாம் என்று நம்பக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அரபிகள்லையும் அஜமிகள்லையும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலதான் 27ஆம் கிழமைக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும். அந்த துஆவுக்குன்னே தனியா கூட்டம் வருவாங்க. மக்கால பாத்தீங்கன்னா, மதீனால பாத்தீங்கன்னா, அரபு நாடுகள்ல அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், மற்ற எல்லா நாடுகள்லையும் பள்ளிகள்ல அந்த 27ஆம் கிழமையினுடைய அந்த தொழுகையுடைய துஆவுக்கு இவ்வளவு கூட்டம் வருது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, அந்த ஒரு நாள் துஆல கலந்துகிட்டா அதோட போதும், எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மளை கரை சேர்த்துருவான்னு சொல்லிட்டு. இது என்ன கிறிஸ்துவ மார்க்கமா, நஸ்ரானி மார்க்கமா, யஹூதி மார்க்கமா அல்லது மஜூசி முஷ்ரிக் மார்க்கமா? புரியுதா? வாரத்துல ஒரு நாள் போய் மண்டையை முட்டிக்கிட்டா அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான், எதை செஞ்சாலும் நம்ம மன்னித்துட்டு பரலோக ராஜ்யத்துல கர்த்தருக்கு பக்கத்துல ஏறி உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு நினைக்கிறார்கள். புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். அல்லாஹுமே சரி. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லதி கذب وتولى كما وليس الامر كما ظنوا هذه نار موصوفه بعينها لا يصلى هذه النار الا الذي كذب وتولى ولأهل النار منازل فمنها ان المنافقين في الدرك الاسفل من النار والله سبحانه كل ما وعد عليه بجنس من العذاب فجائز أن يعذب به. وقال جل ثناؤه إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء فلو كان كل من لم يشرك لم يعذب ولم يكن في قوله ويغفر ما دون ذلك لمن يشاء فائدة وكان ويغفر ما دون ذلك كلاما لا معنى له. இமாம் குர்துபி இப்ப நம்ம இதுவரைக்கும் சொன்னோம் பாருங்க, எப்படி பயப்படணும் அல்லாஹ்வ, அது குறித்து தான் இமாம் குர்துபி சொல்றாங்க. கவுனிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்தான். அந்த நரகத்தில் யார் போவாங்க, யார் பொய்ப்பிக்கிறார்களோ புறக்கணித்து செல்கிறார்களோ அவர்கள் செல்வார்கள். நரகத்தில் பல படித்தரங்கள் இருக்குது. நரகத்தில் பல வீடுகள் இருக்கின்றன, பல படித்தரங்கள் இருக்கின்றன, பல இடங்கள் இருக்கின்றன. அதுல முனாஃபிக்குகளுக்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வீடு தான் நரகத்தினுடைய அடித்தளம், அவர்கள் தங்கக்கூடிய இடம். சரி, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பான் என்று சொல்லி இருக்கிறானே, அந்த தண்டனை இருக்கிறதே எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட அதாப் என்று சொன்னதுனால அந்த அதாபு மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்படும், நரகத்தில் வேற அதாபு அவருக்கு கிடையாது என்பது கிடையாது. அந்த அதாபு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது போக மொத்தமா நரகத்தில் என்னென்ன அதாபுகள் இருக்குதோ அந்த அதாபுகளும் அவருக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் இந்த வசனத்தில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய கருத்து என்று கூறிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். அதாவது 4வது அத்தியாயத்தில் 48லையும் 116 ரெண்டுலையுமே இருக்குது இந்த வசனம். அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத மற்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்கிறான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அப்ப யார் இணை வைக்கவில்லையோ அவர்களுக்கு தண்டனையே கிடையாது என்று அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு சில பேர் இருக்காங்களா இல்லையா, நாங்க தௌஹீது நாட்டில் இருக்கிறோம், பெருமை என்ன, நாங்க ஹரமைன் நாட்டில் இருக்கிறோம், பெருமை அடிச்சே செத்து போய்க்கு வழிகட்டு போயிட்டானோ, அல்லாஹ் தான் பாதுகாணும். என்னைக்குமே பெருமை வந்துடக்கூடாதுங்க. குறிப்பா யாரு நன்மையில் இருக்கிறாங்களோ, யாரு நேர்வழியில் இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பயப்படணும். ஒரு கடுகளவு இந்த நேர்வழியிலிருந்து நான் பிசகிவிட்டால் நரகத்தில் சென்று விடுவேனே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்ற அருள், அவனுடைய கவனிப்பு எனக்கு இல்லை என்றால் நான் வழி பிசகி விடுவேனே என்ற பயம் இருக்கணும். நாங்கள்லாம் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்கள்லாம் கரெக்டான மன்ஹஜ்ல இருக்கிறோம், இந்த மாதிரி பெருமை பேசவே கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரிஜினல் சலஃபி, நாங்கள்லாம் ஒரிஜினல் சுன்னத்துல் அஹ்லு சுன்னா, நாங்க தான் கரெக்ட், எங்களுக்கு அப்படியே செயின் நேரா போய்கிட்டே இருக்கு. பொழுது அன்னைக்கும் பெருமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மட்டமா பேசுறது அல்லாஹ் பாதுகாக்கணும். பயப்படணும். புரியுதுங்களா? நமக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானே, அல்லாஹ் இந்த நேர்வழியை எங்கள்கிட்ட இருந்து பறிச்சிடாத. அல்லாஹ் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு, எங்களை நேர்வழிப்படுத்தியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களிலே கோணலை ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். விஷயத்துக்கு வாங்க. அப்ப என்ன ஆனது, நாங்க தௌஹீதுல இருக்கோம், நாங்க ஷிர்க் செய்யறது இல்ல. அப்போ அதை தவிர எல்லா பாவத்தையும் செய்யறது, எல்லா ஹராமித்தனம், குட்டி கூத்து கும்மாளம் அராஜகம் எல்லாம் செய்யறது. புரியுதா? இன்னைக்கு இங்க தௌஹீதுன்னு பேசிட்டு இருக்கிற கூட்டமும் இதே வேலைதான். நாங்க கபருக்கு போறதில்ல, நாங்க தர்கா வணங்குறது இல்ல. மற்றபடி அதை தவிர இருக்கிற எத்தனை அநியாயம் இருக்குதோ எல்லா அநியாயத்தையும் செய்யறது. இந்த ஆயத்துகளை தப்பா விளங்கி கொள்றது, ஹதீசுகளை தப்பா விளங்கி கொள்றது. அதுக்கு தான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு அழகா விளக்கம் சொல்றாங்க. இந்த மாதிரி இமாம்களுடைய விளக்கங்களை படிக்கணும், தப்சீரை படிக்கணும், ஹதீசுகளை எல்லா வகையான ஹதீசுகளையும் படிக்கணும். அப்பதான் மண்டையில மசாலா வரும். அதை விட்டுட்டு எங்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை, நாங்க விளங்குனதே ரொம்ப ஓவர்னு போனா போக வேண்டியதான் இப்லீஸுக்கு பின்னாடி. கவனிங்க என்ன சொல்கிறார்கள் இமாம் குர்துபி, அதாவது முஷ்ரிக்காக ஒருவன் இல்லை என்றால் அவனுக்கு அதாபே இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்வது தவறு. ஏனென்றால் அப்படி இருக்குமேயானால் வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, ஷிர்க் அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் என்ன சொன்னான், தான் நாடக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ் நாடக்கூடியவர்களில் நான் இருக்கிறேனா, என்னுடைய இந்த பெரும்பாவத்தை அல்லாஹ் எனக்கு மன்னிக்க நாடுவானா? புரியுதா? இது அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது. அதனால நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். எந்த ஒரு பெரும்பாவத்தையும் சிறுபாவத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். கவனிங்க, அஸ்ஸமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் ஆயத்து வாரிதத்துன் ஃபில் முவாஸனதி பைன ஹாலத்தை அதீமின் மினல் முஷ்ரிகீன் வ அதீமின் மினல் முஃமினீன். அதாவது முஷ்ரிக்குகள் மூமின்கள்ல ஒரு பெரிய ஒரு முஷ்ரிக்கு, அதே போல மூமின்கள்ல ஒரு பெரிய முஃமின், இந்த இருவருடைய நிலைமையை ஒப்பிட்டு காட்டுவதற்காக இந்த வசனம் வந்துள்ளது. فَأُرِيدَ أَنْ يُبَالَغَ فِي صِفَتَيْهِمَا الْمُتَنَاقِضَتَيْنِ. இந்த ரெண்டு பேருடைய தன்மைகள் யாரு,
மூமின்கள்ல ரொம்ப பெரிய மூமின், முஷ்ரிக்குகள்ல ரொம்ப பெரிய முஷ்ரிக். இந்த ரெண்டு பேருடைய தன்மைகளை விவரிப்பதிலே இங்கே அதாவது முபாலகாவாக மிகைப்படுத்தின்னு சொன்னா அந்த எச்சரிக்கையை மிகைப்படுத்துறது. ஆகவேதான் அல்லாஹு தஆலா அல் அஷ்கா மிகப்பெரிய கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஜஅல முக்தஸன் பிஸ்ஸலியி, அந்த நரகத்துல போய் எரியறது யாரு? அந்த ரொம்ப பெரிய துர்பாக்கியவான். அப்ப எப்படி அல்லாஹ் சொல்ல வர்றானா, நரகமே இவனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி கெட்டவன் இவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, மிகப்பெரிய இரையச்சம் உள்ளவன் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவான் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? வகீல அல் அத்கா வஜுஇல முக்தஸம் பில் ஜன்னா, அந்த சொர்க்க அல் அத்கா இரையச்சம் உள்ளவன் அவன் எங்க இருப்பான்? வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, அந்த இரையச்சத்துல ரொம்ப பெரிய இரையச்சம் உள்ளவன் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்? கஅன்னல் ஜன்னத லம் துக்லக் இல்லா லஹு, அப்ப சொர்க்கமே இத்தகைய உயர்ந்த தர்ஜால உள்ள இரையச்சம் உள்ள முத்தகிக்கு தான் படைக்கப்பட்டிருப்பதை போன்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப அந்த மாதிரி எல்லாரும் ஆகணும்னு ஆசைப்படணும். புரியுது? எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி ஆசைப்படணும்? நம்ம அபூபக்கர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படணும். அப்பதான் ஏதாச்சும் எங்கேயாவது போய் ஒட்டிக்க முடியும். இன்றைக்கு மக்களுடைய முட்டாள்தனம், மடமை என்ன? சஹாபாக்களை பத்தி சொன்னா அவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்கள மாதிரி நம்ம ஆக முடியுமா? அப்ப இப்லீஸ் மாதிரி ஆக போற, ஷைத்தான் மாதிரி ஆக போற, அபுஜஹல் அபுலஹப் மாதிரி ஆக போற, அட முட்டாளுகளா! சஹாபாக்களை பற்றி சொல்லப்பட்டா, யா அல்லாஹ் அவர்களை பின்பற்ற எங்களுக்கு பாக்கியத்தை கொடு அல்லாஹ். சரிங்க, நாங்க முயற்சி செய்யறோம் அவங்கள மாதிரி ஆகிறதுக்கு, கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை பின்பற்றுறோம் அப்படி சொல்லணும். சொல்லும் பொழுதே சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுதே, தாபிஈன் நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுதே, அவங்கெல்லாம் சஹாபாக்கள்ங்க, அவங்கள பற்றிலாம் பேசாதீங்க, அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியுமா, இருக்க முடியுமானா முசீபத்து. நீ சொன்ன மாதிரியே அல்லாஹ் உனக்கு ஆக்கிடுவான். இன்னமல் அமாலு பின்னியாத், நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி ஆக்கிடுவான். அவங்கள மாதிரி ஆக முடியுமான்னு நினைக்கிற, முடியாதுன்னு நினைக்கிறீல, அப்ப தொலை, இப்லீஸ் பின்னாடி போ, அபுஜஹல் பின்னாடி போ, அபுலஹப் பின்னாடி போ, உமையா பின்னாடி போ அப்படின்னு அல்லாஹ் துரத்தி விடுவான். நம்ம நினைக்கும் பொழுது அபூபக்கர் மேல ஆசை வைக்கணும். அபூபக்கர் மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்படணும். நான் அபூபக்கர்னு சொல்லக்கூடாது, நான் அபூபக்கர் மாதிரி ஆக ஆசைப்படுறேன், அபூபக்கர் செய்ததை செய்ய ஆசைப்படுறேன், உமர் செய்ததை செய்ய ஆசைப்படுறேன். எப்படி ஆசைப்பட்டார் உமர்? அபூபக்கரை முந்தணும்னு ஆசைப்பட்டார். அந்த மாதிரி தான் நமக்கு ஆசை வரணுமே தவிர, சஹாபாக்களை பற்றி நல்லவங்களை பற்றி சொல்லப்பட்டா அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நம்மெல்லாம் அப்படி வர முடியுமா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இப்லீஸ் ஷைத்தானை சாட்டி விட்டுருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி நம்ம எந்தெந்த வார்த்தையில தப்பு செய்யறோம் பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்மளால அமல் செய்ய முடியலன்னா, நாமளே நமக்கு இழுத்துக்கிட்டது தான். அல்லாஹ்விடத்துல நன்மையை பற்றி சொல்லும் பொழுது நம்மளே நமக்கு எதிராக துவா செஞ்சிருப்போம், எத்தனை தடவை செஞ்சிருப்போமோ தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள் ஜமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ், وقيل هما ابو جهل او اميه بن خلف وابو بكر رضي الله عنه, அந்த மிகப்பெரிய கெட்டவன் என்று யாரை சொல்லப்படுகிறது? அபூ ஜஹல அல்லது உமையாவ. அந்த மிகப்பெரிய இரையச்சம் உள்ளவர் என்று யாரை சொல்லப்படுகிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லப்படுகிறது. அடுத்து குர்துபி சொல்கிறார்கள் தொடர்ந்து, அல்லதி கذب பிநபியில்லாஹி முஹம்மதின், இந்த இடத்துல பொய்ப்பித்தான் என்று குறிப்பா எந்த பொய்ப்பித்தலை சொல்லப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்தலை சொல்லப்படுகிறது. வதவல்லா என்று எதை சொல்லப்படுகிறது? ஐ ஆரத அனில் ஈமான், அவர்களை ஈமான் கொள்வதை புறக்கணித்து செல்வதை சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த ஹதீஸை இமாம் குர்துபி அவங்களும் பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீஸை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, வகால மாலிக், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு அதாவது தாபிஈனை பத்தி நம்ம இப்ப பேசணுமே, எந்த அளவு தாபிஈனுடைய இரையச்சம் இருந்தது பாருங்க. சல்லா பினா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், இவங்க 5வது கலீஃபா என்று புகழ் பெற்றவர்கள். நீங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு என்ன செய்யுங்க, விக்கிபீடியால போய் உமர் இப்னு அப்துல் அசீஸ்னு போட்டு அவங்களுடைய ஷார்ட் வாழ்க்கை வரலாறு இருக்கும், அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு சஹாபியை பற்றி படிக்கணும், ஒரு தாபியை பற்றி படிக்கணும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? நம்ம ஏன் நம்முடைய அந்த சலஃப் சாலிஹ் நல்லவர்களை பற்றி தெரியாததுனால தான் நம்ம அமல்களை இவ்வளவு பின்னாடி இருக்கிறோம். என்னத்தை குர்ஆன் ஹதீஸ மண்டையில படிச்சாலும் ஒன்னும் மண்டையில ஏற மாட்டேங்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ். கவனிங்க,
உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்ரிப் தொழுக வச்சாங்க. சல்லா பினா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அல் மக்ரிப். فقرأ والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى فلما بلغ. இந்த வசனத்தை அவங்க ஓதுன உடனே வகஅ அலைஹில் புகா, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பி 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 அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஃபலம் யக்திர் யதஅத்தாஹா மினல் புகா, அழுகை தொடர்ந்ததுனால அடுத்த வசனத்தை அவர்களால் ஓத முடியவில்லை. ஓத முயற்சி பண்றாங்க, ஓத முடியல. ஃபதரகஹா, அந்த சூராவை அப்படியே விட்டுவிட்டு வகரஅ சூரத்தன் உக்ரா, வேறொரு சூராவை ஓதி அந்த தொழுகையை முடித்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு இந்த வசனங்களை புரிஞ்சிருக்காங்க பாருங்க. அப்ப அதாவது அந்த கருத்துக்களை புரிஞ்சதுனால தான், புரிஞ்சு ஈமான், அதன் மீது யக்கீன், இந்த எச்சரிக்கை எனக்காக இருக்குமோ என்ற பயம். புரியுதா? இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய வேத வசனங்களை படித்து புரிந்து அவற்றை மனதிலே பதிய வைத்து அதன் மூலமாக நம்முடைய ஈமானை, யக்கீனை, இஹ்லாஸை, சிதுக்கை, முஹப்பத்தை, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் உண்டான பாசத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, சொர்க்கத்தின் மீது நரகத்தின் மீது உண்டான யக்கீனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, சொர்க்கத்தின் மீது தேடலை அதிகப்படுத்துவதற்கும் நரகத்தின் மீது பயத்தை அதிகப்படுத்துவதற்கும் காரணமாக வழியாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.